நடிகர் சூர்யா நடிப்பில் வெளியான சிங்கம் திரைப்படத்தில் பிரகாஷ்ராஜ் வில்லனாக நடித்திருந்த கதாபாத்திரத்தை போல் நிஜத்தில் வலம் வந்தவர்தான் இந்த சீசிங் ராஜா. போலீஸ் என்கவுண்டரில் கொல்லப்பட்டதால் இந்த ரவுடியின் சாம்ராஜ்யத்தை போலீசார் சரித்துள்ளனர். ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட இவர் சென்னை தாம்பரத்தில் வசித்து வந்துள்ளார். 9ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த சீசிங் ராஜா கராத்தே மாஸ்டராக இருந்து வந்துள்ளார். தொடக்கத்தில் வாகன கடன் கொடுக்கும் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த இவர் கடனை திருப்பி தராதவர்களை மிரட்டி வாகனங்களை சீசிங் செய்வதில் கில்லாடி என கூறப்படுகிறது. இதனாலேயே இவரை அனைவரும் சீசிங் ராஜா என அடைமொழியோடு அழைக்க ஆரம்பித்ததாகவும் கூறப்படுகிறது. தாம்பரம் மார்க்கெட் பகுதியில் ரவுடியாக வலம் வந்த சிவாவோடு சீசிங் ராஜா சேர்ந்து கட்ட பஞ்சாயத்து மாமூல் வசூலிப்பது என ரவுடி சந்தை தொடங்கியதாகவும் கிரைம் ரேட் எகிரிக்கொண்டே போக சீசிங் ராஜாவிற்கு பிரபல ரவுடிகளோடு பழக்கம் ஏற்பட ஆரம்பித்ததாகவும் கூறப்படுகிறது. அப்படி அவருக்கு அறிமுகமானவர்தான் ரவுடி ஆற்காடு சுரேஷ். 2007ஆம் ஆண்டு பணம் கேட்டு மிரட்டியதாக வழக்கில் சிக்கிய சீசிங் ராஜா அடுத்த வருடத்திலேயே கொலை வழக்கில் சிக்கியதாகவும் தொடர்ந்து கொலை வழக்குகளில் சிக்கியதால் சீசிங் ராஜா பெயரை A+ ரவுடி பட்டியலில் போலீசார் சேர்த்துள்ளனர். தனது நண்பர் ஆற்காடு சுரேஷிற்காக ரவுடி சின்னாவை நீதிமன்றம் அருகே வைத்து தனது கூட்டாளிகளோடு கொலை செய்தது, பகுஜன் சமாஜ் கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலாளர் தென்னரசுவை வெடிகுண்டு வீசி கொலை செய்தது என சீசிங் ராஜாவின் கொலை குற்றப்பட்டியல் நீளுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னை செங்கல்பட்டு பகுதிகளில் எந்த தொழிலதிபர் நிலம் வாங்கினாலும் நிலத்தின் ப்ளூ பிரிண்ட் தனது கைக்கு செல்லும் அளவிற்கு தனது நெட்வொர்க்கை சீசிங் ராஜா பெரிதாக்கி கொண்டதாகவும் கூறப்படுகிறது. தொழிலதிபர்களை நவீன துப்பாக்கி வைத்து மிரட்டுவதையும் கடத்தி சென்று சித்திரவதை செய்வதையும் தனது பாணியாக சீசிங் ராஜா வைத்திருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சீசிங் ராஜாவுக்கு எதிராக 6 கொலை வழக்கு, 39 ஆள் கடத்தல் வழக்கு உள்பட ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருந்ததாக கூறும் போலீசார் குற்றங்களை செய்துவிட்டு போலீஸ் நெருங்கும் தருணத்தில் ஆந்திராவிற்கு தப்பிச் செல்வதையே சீசிங் ராஜா வாடிக்கையாக வைத்திருந்ததாகவும் கூறுகின்றனர். இந்நிலையில் ஆந்திரா சென்ற தனிப்படை போலீசார் சீசிங் ராஜாவை ஒரு உணவகத்தில் வைத்து கைது செய்து சென்னை அழைத்து வந்தனர். நீலாங்கரை அருகே உள்ள பக்கிங்ஹாம் கால்வாயில் ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருப்பதாக சீசிங் ராஜா தெரிவித்ததன் பேரில் அதை பறிமுதல் செய்வதற்காக போலீசார் சீசிங் ராஜாவை அழைத்து சென்ற போது தான் மறைத்து வைத்திருந்த கள்ள துப்பாக்கியால் போலீசாரை நோக்கி சுட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தற்காத்துக் கொள்வதற்காக ஆய்வாளர் விமல் சீசிங் ராஜாவை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரணமடைந்த சீசிங் ராஜாவின் உடலுக்கு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டு அவரது குடும்பத்தாரிடம் உடல் ஒப்படைக்கப்படும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மனைவி ஜானகியும் 4 துணைவியாரும் உடலை கேட்டு வந்த நிலையில் உடலை யாரிடம் கொடுப்பது என்ற குழப்பம் ஏற்பட்டது. முறைப்படி திருமணம் செய்த ஜானகி என்பவரிடம் சீசிங் ராஜாவின் உடல் ஒப்படைக்கப்பட்டது.